ஒரு தாய்க்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய மதிப்பு அது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த தாயியாக அனுப்பி வச்சாங்க. உலகத்துல தாவாக்கள் நிறைய உண்டு, தாயிகள் நிறைய உண்டு. இஸ்லாத்துடைய தாவாவுக்காக அனுப்பி வைத்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட சம்பவம். தூக்கில ஏத்துனாங்க, தூக்கில நிறுத்தினாங்க. கடைசி நிமிஷத்துல கேட்டாங்க, என்ன விருப்பம்? எனக்கு ஒரே ஒரு விருப்பம் தான், மௌத்துக்கு முன்னால 2 ரக்காத் தொழுகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. தொழுது முடிச்சிட்டு மேடையில ஏறினாங்க. இப்ப ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நீங்க நிக்கிற இடத்துல உங்களை அனுப்பின தாவாவுக்கு அனுப்பின அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்துவதாக உள்ளத்துல நினைச்சிட்டு கீழே இறங்குனாங்க. அவர் சொன்னாரு, என் உயிரிலும் மேலான கண்மணியினுடைய காலில் முள் குத்துனா நான் குடும்பத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறது எனக்கு பிரியம் இல்லை, அதுக்கு நான் உயிரையே விட்டுட்டு போவேன்னு சொன்னாங்க. காலில் ஒரு முள் குத்துறது கூட என்னால கற்பனை செய்ய முடியாது. தூக்கு மேடையில் நிறுத்துவதா? கடைசியில தூக்குல ஏத்திட்டாங்க. 40 நாள் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடல் தூக்குல தான் தூக்கிச்சு. 40 நாள் ஒரு உடலை அடக்கமே செய்யல. ஏன்னா உலகத்துல இனி யாராவது ஒரு தாயின்னு வந்தான்னா அந்த தாய்க்கு என்ன நிலைமை இருக்குதுங்கிறத காட்டணுங்கிறதுக்காக அந்த உடலை தூக்குல தொங்க விட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சாப்பிடல, தூங்கல, ஒரே கவலை, அழுக. 2 சஹாபி போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன யா ரசூலல்லாஹ் இப்படி கவலையில இருக்கிறீங்க? மிக்தாத், சுபைர் ரலியல்லாஹு 2 பேரும் மிகச்சிறந்த குதிரை வீரர்கள். 2 பேர் கேட்டாங்க, இல்ல என் ஹுபைப ஐயுக்கும் யன்சில் ஹுபைப் மின் ஹஷ்யத், என் ஹுபைபை தூக்கு மேடையில் இருந்து யார் இறக்குவார்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எங்க உயிரை பணைய வைத்தாவது நாங்க ஹுபைபை இறக்குறோம் யா ரசூலல்லாஹ், ஹுபைபுடைய உடலை கொண்டு வர யா ரசூலல்லாஹ், என் ஹுபைபை 40 நாள் அடக்காம அப்படியே வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. 2 சஹாபாக்கள் ராத்திரி நேரத்துல பாலைவனத்துல அந்த தூக்கு மேடை இருக்கிற இடத்துல சுற்றிலும் குஃபார்கள் இருக்கிற இடத்துல அப்படியே மின்னல் வெட்டுகிறது. மின்னல் வெளிச்சத்துல 2 சஹாபிகள் போய் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மிக்தாத் சொன்னாங்க, நான் போறேன், நீங்க இருங்க, என் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா என்ன பத்தி செய்தி நீங்க கொண்டு போகணும் இல்லையா என்று சொல்லிட்டு அதற்கு சுபைர் ரலியல்லாஹு அந்த மின்னல் வெளிச்சத்தில் ராத்திரி நேரத்தில் அப்படியே போய் தூக்கு மேடையை அடைஞ்சி மேலே ஏறி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கழுத்தை நெருக்கி கொண்டிருந்த அந்த கயிற்றை விலக்கி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலை தூக்கி என் தோளில் போட்டேன். ஃபஸாதத் ஈமானி, என் ஈமான் அதிகமாகி விட்டது, ஏனென்றால் அவர்களுடைய உடலின் சூடு இன்னும் இருந்தது என்று சொன்னார். அதை விட ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அவர்களுடைய உடலில் இருந்து ரத்தம் இப்பொழுதும் சொட்டிக் கொண்டிருந்தது என்று சொன்னார்கள். நான் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுவின் உடலை தூக்கி கொண்டு தூக்கு மேடையில் இருந்து இறங்கிய பொழுது எவனோ ஒருத்தன் சத்தமிட்டான், இதோ ஹுபைபினுடைய உடலை தூக்கு மேடையில் இருந்து யாரோ ஒருவர் கலட்டி விட்டார் என்று சொன்னவுடன் என்னை நோக்கி பாய்ந்து வந்தார்கள். அந்த இருட்டிலே அவர்களிடத்திலிருந்து நான் மௌத்தானாலும் பரவாயில்லை, என் சகோதரர் ஹுபைபினுடைய உடலில் அவங்க கைக்கு கிடைக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டு அந்த இருட்டிலே ஹுபைபினுடைய உடலை எங்கோ தூக்கி வீசி விட்டேன். நான் தூக்கி வீசிவிட்டு காபிர்களிடமிருந்து தப்பித்து ரசூலிடத்தில் வந்து அழுதேன். ரசூலல்லாஹ், அவங்க ஆசையை நிறைவேற்ற முடியல என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், உங்களுக்கு தந்த வேலையை நீங்கள் செய்து விட்டீர்கள். சுபைர், ஹுபைபினுடைய உடலை நீங்கள் தூக்கி வீசிய பொழுது ஃபன்ஷக்கல் அர்த், பூமி பிளந்து ஹுபைபினுடைய உடலை முழுகிவிட்டது என்று சொன்னார். என் ஹுபைபின் உடலை பூமியே தஃபன் செய்து விட்டது என்று சொன்னார்கள். யாருமே அடக்கவில்லை. வலா தஹஸபன்ன அல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹ், அவர்கள் என்ன மௌத்தானவர்களா அப்படியே நினைத்துக் கொண்டீர்கள், நினைக்காதீர்கள். வலா தகூலன்ன, சொல்லவும் செய்யாதீர்கள். யாருக்கு இந்த மதிப்பு? ஒரு தாய்க்கு. நான் அதான் சொல்ல வரேன், ஒரு தாய், அவர் ஒரு தாவா கொடுக்கிறவர். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கெல்லாம் பெரிய தாய் தாவத்து தாமன் சொன்னது அதானதான். இப்ப சொல்லுங்க, அதானதான் பரிபூர்ணமான தாவான்னு சொன்னாங்க.